வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். அதுக்கு 3 தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி எல்லாம் எடுத்துகிட்டு, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், சோம்பு, உப்பு, முந்திரி எல்லாம் எடுத்துக்கப்புறமா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகத்துக்கு பதிலாக, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறமா பச்சை மிளகா 1 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நீட்டமாக கட் பண்ணி. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலராக மாறணும். அப்படியே கொஞ்சம் அது தண்ணிலாம் விடணும். நல்லா தண்ணி விட்டக்கப்புறமா நடுவுலேயே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு தண்ணி விட்டுரும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்தக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போயே போட்டால் தான் நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகும். நல்லா தண்ணி விடணும். தண்ணி விட்டு நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறமா இதுவும் நல்லா தண்ணி விடணும். ஏன்னா ரெண்டுமே தண்ணி அதிகமாக வர இது. ஸோ அதுக்கப்புறம் அதை மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றப்ப காயாக வராமல் நல்லா வெந்தினா கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். நல்லா இந்த மாதிரி ஆனக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருங்க. விடாமல் பண்ணுங்கள்லாம் அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சக்கப்புறமா கொஞ்சம் மூடி வச்சு அப்பப்போ எடுத்து பண்ணணும், கொஞ்சம் வேகணும். வெந்தக்கப்புறமா கடைசியாக இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எப்பயும் வைக்கிற மாதிரி சாதம் வைக்காமல் கொஞ்சம் ஒரு விசில் கம்மியாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும்.